நல்லா கை தட்டிடலாமா? எஸ், அதேதான். நம்மளுடைய கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கைத்தட்டல். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அன்பு தலைவாசல் விஜய் வந்திருக்காரு. அண்ணனோட நான் இலங்கைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என் வீட்டில் இல்லைனா பாண்டி அவர்கள் அவருடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கேன்னா, பெருசாக வந்திருக்கலாம். பணம் இருந்து தேவையில்லை, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் மிகவும் பாண்டி அவர்களை ஏன் பாராட்டுகிறேன் என்றால், அவன் வந்து சேரும்போது நடிகர் சங்கத்தில் நான் இருந்தேன், செயலாளராகவோ தலைவராகவோ ஏதோ இருந்தேன். அப்போ இவன் வந்திருந்தான். இவனை எனக்கு என்னமோ பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. என்னுடைய நிலைமை இப்படின்னா அப்படின்னா இதெல்லாம் அப்படி பாடினான். சரி, அதுக்காக நீ மெம்பரை சேர்றா நடிகர் சங்கத்தில் சம்பாதிச்சு போட சொல்லிவிட்டு அவனை சேர்த்து விட்டுட்டு இவனை சேர்த்து விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். பட் நல்ல நிலைக்கு வந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவனுக்கு உதவி செய்கிறோமேன்றது யார்கிட்டையும் பேச மாட்டான். எங்ககிட்ட வந்து அந்த வணக்கம்னேன்னு சொன்னாலே பயமாக இருக்குது. இவன் வந்து சொன்னான்னா பயமாக இருக்குது இப்போ. ஏன்னா இம்மிடியட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவான், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவான். அதுக்காக தான் வந்து பேசுவானே தவிர பட வாய்ப்பு வேணும்னு இது வரைக்கும் அவன் எங்ககிட்ட கேட்டதே இல்லை. அது கடவுளாக பார்த்து அவனுக்கு கொடுக்குறது. பட் அவனுடைய பேட்டியை பார்த்தேன். நீ அப்படி பேசக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நீ பேட்டியில் வந்து மனசில் என்ன இருக்கோ அதுதான் பேசணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் உன் லெவலில் பேசும்போது அதை வந்து சினிமாவில் வந்து நல்லவர்கள் வல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகம். சினிமாவில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, வயிற்றில் பல் இருக்கிறவன் தான் அதிகமே ஒழிய வயிற்றில் பல் இல்லாதவன் குறைவு. இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஊனமுள்ளவர்களாக கூப்பிட்டு பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இந்த எண்ணம் எல்லாருக்குமே வருமா?
சில பேர் தள்ளி நின்று உதவி செய்வாங்க. பட் முதல்ல இதில் சமுத்திரக்கணி இருந்தாரோ சரி, இப்போ என்ன ஊர் பேரை சொல்லுமா என்ன? இருந்தாலும் எல்லா பாராட்டிலுமே என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் பேசுவார். கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் காப்பாற்றுறவன் தான். இவ்வளோ பேரை காப்பாற்றினது போக தாய் தந்தையை காப்பாற்றுறான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்கள் தொல்லை போயிடுச்சு, இப்போ தொல்லை கிடையாது, போய் சேரட்டும் முதியோர் இல்லத்தில். நாளைக்கு இதே இது உனக்கும் நடக்கும், அதான் பெரிய விஷயம். சைக்கிள் இது. அதனால் தயவு கூர்ந்து பேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது இவ்வளோ சிறு வயசில் நல்ல வளர்ச்சி, அதெல்லாம் ஓகே. ஆனால் தாய் தந்தையரை மதித்து அவன் வாழ்கிறான். அதனால் அவனுக்கு என்றென்றும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்று வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதிகம் பேச தெரியாது, செயலில் தான் எல்லாத்தையும் காட்டுவேன். இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு கதைக்க முடியாமல் போச்சுது. நான் ஏறக்குறைய 1000 குடும்பங்களுக்கு டிசேபிள் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கொடுத்து அவையில் பார்ப்பேன். அவர்களுடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஆனபடியாக நான் கடவுளை கூட கும்பிடுறது குறைவு, அவையில் கண்டா கையெடுத்து கும்பிடுவேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு நாள் ஒன்று நல்லது செய்யாட்டி எனக்கு தூக்கமே வராது. அப்படி என்ன செய்யணுமோ யாருக்கும் என்ன கேட்டு நான் என்னை தேடி வந்தாக்களுக்கு நான் இல்லையென்று சொன்னதும் கிடைக்காது. நான் என்னை பற்றி கூட விரும்பவில்லை. ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் தான் என்னட்ட தேடி வருவினம்ன்றதுக்காக நான் இதில் வந்து நான் இல்லாட்டி நான் போகிறே இல்லை, ஒன்றுக்கும் மேடையில் இருக்கிறதே இல்லை. நான் அப்போ அப்படி நிறைய செய்கிறது இங்கே யாழ்ப்பாணத்தை ஜனத்தை தெரிஞ்சால் கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தில் 2 ஃபங்க்ஷனாவது வைப்பேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு குறைஞ்சது 4-5 கோடி 6 கோடி கொடுப்பேன். நான் அதை பெருமையாக சொல்லல, இன்று வரைக்கும் 3000 கோடிக்கு மேலே கொடுத்துருப்பேன். என்னை போல் எல்லாரும் கொஞ்சமாவது கொடுக்க வேண்டுமென்ற ஆசையோடு நான் என்னை பற்றி அதிகம் சொல்ல விரும்ப இல்லை. போன கிழமை கூட தமிழ் சரிகமப்பாவுக்கு போய் ஏதாவது கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏறக்குறைய 1 மில்லியன் ரூபா கொடுத்து போட்டு வந்தேன் போன கிழமை. அதே மாதிரி நான் 4 நாளுக்கு முன்பு விஜய் டிவி அதிலையும் நான் சும்மா போயிருந்தேன் பார்க்க. நான் அங்கே போகிற இல்லை. அது தமிழுக்கு ஒவ்வொரு வருஷமும் போய் கொடுப்பேன். விஜய் டிவிக்கு பெறும்போது அங்கே சும்மா பார்வையிட்டு கொண்டிருக்க 3 குடும்பங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உடனே ஒருவருக்குமே தெரியாமல் அதில் கூப்பிட்டு தாய்தாப்பன்கிட்ட கொடுத்து விட்டு வந்துட்டேன். அப்படி எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னை பற்றி சொல்லவில்லை. என்னை பற்றி சொன்ன காரணம் என்னென்னா, மக்கள் எல்லாத்தின் ஃபேன். அவர் சொல்லுவார், எல்லாம் தெரியப்படுத்தினாத்தான் இன்னொருவர் உதவி கேட்க உங்கள்கிட்ட வருவார் என்று. 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் என்னட்ட கேட்பினம். எப்படி எல்லா பக்கத்திலையும் செய்கிறேன். கடவுளேந்து கென்யா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கும் என்னுடைய உதவி கிடைத்திருக்கிறது. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்னை பற்றியே புளூராருன்னு கூட சொல்லலாம் சில பேர். இதை சொன்ன காரணம் என்னென்னா, 4 பேருக்கு தெரிஞ்சால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் ராதாரவி சார், வையாபுரி தியாகி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் குட் ஈவினிங். செய்யணும்னு யோசிச்சே 40-50 வருஷம் கடந்து போயிடுச்சு. அந்த செய்யணும்னு அந்த எண்ணம் வரும்பொழுது, அந்த செய்யணும் அப்படின்ற அந்த தருணம், அந்த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிறைய பேருக்கு அமையறதில்லை. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த வழிமுறையும் அவங்களுக்கு எங்கே போய் எது பண்ணால் கரெக்டாக சேரும்ன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில்
நம்ம பாண்டி வந்து இந்த மாதிரி ஹி ஸ்டார்டட் திஸ் உதவு மனிதம். ஸோ பாண்டியை வந்து எனக்கு வந்து வி டிட் ஒன் டெலிஃபிலிம் இல்லை மஸ்வாசினி இது பஞ்சவர்ணம்னு எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமாக தெரியும். ராதாரவி சார் சொன்ன மாதிரி த ஃபர்ஸ்ட் சைட்டே யூ வில் லவ் ஹிம். சச் அ சப்பி அண்ட் வெரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்மைல் பாண்டிக்கு. ஸோ நம்ம செய்யணும்னு நினச்சி எங்கே போய் செஞ்சால் கரெக்டாக சேருவோங்கிறன்ற கும்பலில் நானும் ஒருத்தன். பாண்டி வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சார், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு கோவிட் டைமில் வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் அவனுக்கு செஞ்சேன். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பாண்டி. இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஒரு வயசில் அந்த ஒரு குணம் எல்லாரையும் அரவணைச்சு செல்வது, எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது. காட் பிளெஸ் யூ. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருங்க. கெட்ட வழக்கங்கள்லாம் வேண்டாம் நமக்கு. ஓகேவா? இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓகே, ஏதோ ஒன்று நம்ம இருக்கோம், அதை வச்சுட்டு நல்லபடியாக இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம் நம்ம. ஓகேங்களா? தேங்க்யூ.